11 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். அயோத்தி கோவிலில் ராமரை தரிசனம் செய்ய ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையும் பாதுகாப்பு படையினரும் திணறி வருகின்றனர். அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கும் சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவிற்கு சொந்தமான தங்கம் மற்றும் வைர நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு கேரளாவின் மூணாறு பகுதியில் பகல் நேரங்களில் சுற்றித் திரியும் படையப்பா யானை தமிழ்நாட்டின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் மொத்தம் 6,18,90,348 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.